ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருப்பதாக பாஜகவில் இருந்து அஞ்சலை என்பவர் கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் பாஜகவில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய புகாரில் தேடப்பட்டு வரும் பாஜக நிர்வாகி அஞ்சலை தற்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், பலர் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது அஞ்சலையை பாஜக கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது. முழு விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். கடந்த வாரத்திற்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 8 பேர் அன்றைய தினமே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2 தினங்களாக அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அதிமுகவை சார்ந்த சென்னை சேப்பாக்கத்தை சார்ந்த ஒரு நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் அதிமுகவிலிருந்தும் நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது பாஜகவினுடைய வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அஞ்சலை கடந்த சில தினங்களாகவே காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்திருந்தார். இந்த நிலையில் அவர் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டதன் காரணமாக அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தொடர்பு இருப்பதன் காரணமாக பாஜகவிலிருந்து அவர் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிக்கையினை பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ஒப்புதலோடு கருநாகராஜன் இந்த அறிவிக்கையை வெளியிடுவதாக பாஜக தலைமை அலுவலகம் தரப்பிலிருந்து அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அஞ்சலையை கட்சியிலிருந்து களங்கம் ஏற்படுத்தியதன் காரணமாக கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய குற்றவாளியாக கடந்த சில தினங்களாகவே இருந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜக, அதிமுக, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளினுடைய நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அண்மை தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.